இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அன்னைக்கு ஒருத்தன் கூண்டை உடச்சான்னு சொன்னேன்னா தெரிகிறதா யாருன்னு? அந்த கருப்பில் புள்ளி போட்டது அவன். அன்னைக்கு நான் கூண்டை உடச்சா மட்டும் போதாதுடா, மேலே அன்னைக்கு முட்டையை விட்டு கூண்டை உடச்சான்னு திருப்பி நான் சரி பண்ணுன்னு சொன்னேன்னா, வந்து மேலே அந்த இடம் அந்த ஓட்டெல்லாம் விழுந்து கிடக்கா அந்த இடம். இப்போது நான் உடச்சதெல்லாம் போதாது, இருக்க புறாவெல்லாம் விரட்டி விட்டு நான் உள்ளக்க வந்தால் முட்டை விடுவேன்னு சொல்லி இங்கே வந்து அடைஞ்சு கிடக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அது உள்ளே போய் இந்த நோண்டி இடத்துல அது உள்ளே போய் இவனுக்கு முட்டையோட எவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்கோம். இந்த இதுக்குள்ளே அன்றைக்கி ஒரு கோழி விட்டுருந்துச்சு, இதுக்குள்ளே கூடலாம் விடலாம். இது வந்து அடை வச்ச கோழி வெளில இறக்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருந்தேன் இதுக்குள்ளே விடலாம். ஆல்ரெடி உள்ளே ஒரு முட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்லியிருந்தேன்னா, அன்றைக்கி கருப்பாயோட மக அடை உட்காந்துருக்கான்னு அவளுக்கு அடை வச்சாச்சு. வேறு இங்கே ஒரு தண்டெல்லாம் கிடக்கான். வேறு இந்த இதுக்குள்ளே விடலாம், ஏன் இதுக்குள்ளே கூட போய் விடலாம். ஆனால் அங்கெல்லாம் விடாமல் இருக்கா உள்ளே போய் உட்காந்துருக்கான். தெரியுதா? அங்கே போய் உட்காந்துருக்காங்க. நான் இவன் பண்ணுற அலப்பறலாம் என்னெல்லாம் நடக்க போதோ தெரில. வேறு புறா கூண்டு வந்து இங்கே வைக்கவா வெளில வைக்கவான்னு கேட்டிருந்தேன்னா, அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸு வேறு இந்த அங்கே இருக்குது, அதெல்லாம் ரெடி. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த இருக்கா அட்டையை பிரிச்சுட்டு பண்ணவா இல்லைனா அங்கனக்குள்ளே அந்த முருங்கை மரத்துக்கையிலேயே பண்ணவான்னு தெரியல. அதுதான் இப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன பண்ணனே தெரில. இப்போ இந்த பார்த்து சொல்லுங்கள்.